மார்ச் 1ஆம் தேதி காஞ்சிபுரம் பரந்தூர் வீனஸ் அரங்கத்தில் மாலை 3 மணிக்கு அனைத்து வேளாளர் முதலியார் பிள்ளைமார் ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபெறும் தமிழக நீதிச் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு. அழைக்கிறார் நிறுவன தலைவர் காஞ்சி தமிழன் டாக்டர் என் கார்த்திகேயன். அனைவரும் அலைக்கடல் என திரண்டு வாரி வாரி. அவருக்கெல்லாம் 2000 கோடிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயங்க. அவருக்கு 20,000 கோடிக்கு ஏதாவது ஊழல் பண்ணாருன்னா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் புலம்பிட்டு திரிந்துகிட்டு இருந்த பயந்துகிட்டு இருந்த ஸ்டாலினுக்கு இப்ப நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு, இடி தன்னுடைய வேலையை செய்ய போகுது. ஆனால் ஒரு கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன், பலமுறை சொல்லியிருக்கேன். 78 வருடங்களில் 15 அரசியல்வாதிகளை மட்டும் தான் நீதிமன்றம் தண்டிச்சது. ஸோ நீதிமன்றம் நமக்கு ஒரு தடையாக இருக்கு. பாண்டு விஷயத்தையே புரிந்து கொள்ளாத ஒரு நீதிமன்றம் இந்த மாதிரி விஷயத்துல பெருசா எதையும் சாதிக்க போறதில்லை. பட் இடி தன்னுடைய நடவடிக்கையை ஒழுங்கா செய்யுது. அந்த கேஸ்ல நேரு தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் பிஜேபியிலேயே வந்து சேர்ந்தாலும் தப்பிப்பதற்கு வாய்ப்பில்லை. நேரு என்ன 2 வருஷம் முன்னாடி பண்ண தப்புக்கா இப்போ வந்து நம்ம சும்மா உட்காந்துருக்கோம்? இப்போ தானே பண்ணாரு. அவர் யார் தேர்தலுக்கு முன்னாடி தப்பு பண்ண சொன்னா? தேர்தலுக்காக அவர் அரெஸ்ட் பண்றோம்னு சொல்றதாக இருந்ததுன்னா டாஸ்மாக் ஊழல் இன்னும் எதுவுமே முன்னெடுப்பு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு அது வருத்தமா இருக்கு. பல விஷயங்கள் அண்ணாமலை ஐயாவால் கொண்டு வர முடியும். இந்த டெண்டர் விஷயத்தில் அவர் சொன்னார், கண்டிப்பாக யார் யாருக்கு கொடுக்கப்படுறது அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறது நான் கொண்டு வருவேன்னாரு. உண்மையிலேயே அது ராகுல் காந்திக்கு ஃபண்டே டிஎம்கே கிட்டேருந்து தான் போகுது. நாளைக்கு வயரை பிடிங்கிட்டாங்கன்னா அவரால் பல்பை கூட மாற்ற முடியாதுங்கிற அளவில் ஃபண்டு இங்கேருந்து தான் போகுது. அவருக்கு ஃபண்டு யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள். அவர் ஏதாவது பயங்கரமாக எல்லா சொத்தையும் முடக்கி தான் வச்சுருக்காங்க. அப்படி இப்படி பண்ணி நேஷனல் ஹெரால்ட் கேஸும் ஊற்றி தான் மாட்டிகிட்டு இருக்குது. அவருக்கு யார் ஃபண்டு கொடுக்குறாங்க? ரேவந்த் ரெட்டி அனுப்புகிறாரா? டெய்லி இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, நீங்கள் இவ்வளோ எடுத்துக்கோங்கிறாரா? இல்லை சிவகுமார் அனுப்புகிறாரா? இல்லை இமாச்சல் பிரதேஷ்லேருந்து அனுப்புகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபண்டிங் ஒழுங்காக நடந்துட்டு இருக்கிறதே டிஎம்கே. எதுக்கு டிஎம்கே ஃபண்டு பண்ணுது? விஜய் ஏன் இன்னும் பெரிய ஸ்டெப் எடுக்காம இருக்காருன்னு கேளுங்க. அதுக்கு மட்டும் என்னால சொல்ல முடியும். மார்ச் 8 தெளிவா தெரிஞ்சிடும் காங்கிரஸும் திமுகவும் ஒரே இதுல இருக்காங்களா இல்லையாங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும். விசிகா இருக்காராங்கிறதும் தெளிவா தெரிஞ்சிடும். விசிகா 2 முடிவு எடுப்பாரு. ஒன்று வந்து கூட்டணியில் இருக்கும், ஸ்டாலின் தான் முதல்வர், முதல்வருக்குன்னு ஒரு அதிகாரம் கிடையாது, இருந்தாலும் அவர் தான் முதல்வர், பட்டியலினத்தவரெல்லாம் முதல்வர் ஆக முடியும், இப்படி முரண்பட்டு பேசிக்கிட்டே பாவம் பொழுது ஓட்டுவார். அப்படி இல்லையா இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு உட்காந்துருவார். ஏன் புறக்கணிக்கிறோம்னு உட்காந்துருவார்? விஜய் என்னங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தெரியாது. இந்த தேர்தலில் ரேலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மோடி அவர்களோட இஸ்ரேல் பயணம் உலக அரசியலில் எந்த அளவுக்கு இது ஒரு மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்க போகுது? இல்லை, இதில் உலக அரசியல் அப்படின்னு பார்க்க வேண்டியதே இல்லை. இஸ்ரேல் வந்து ஆரம்பத்திலேருந்து இந்தியாவுக்கு உற்றத்தோழனாக எங்கெங்கெல்லாம் இருக்கணுமோ, கார்கில் வார்லையும் சரி, அதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் வார்லையும் சரி, நேர்மையான முறையில் நம்ம கூடவே இருந்திருக்கிற ஒரு விஷயம். காங்கிரஸ் வந்து இந்த இஸ்ரேலுடைய நட்பை வந்து கொஞ்சம் பூசி மொழிகி, நம்ம இந்த பிரகாஷ் ராஜ் எல்லாம் கேள்வி கேட்டுருவாருங்கிற பயத்தில் காசாக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், காசா பற்றி பேசுவோம், அங்கே முஸ்லீம்கள் வந்து தாக்கப்படுறாங்கன்னு பேச வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கிட்ட ஒரு பெரிய நட்பை, நேரடியான நட்பை காட்டாம தான் காங்கிரஸ் வந்து கடந்து வந்துட்டு இருந்தது. சொல்லப்போனால் மன்மோகன் சிங் ஐயாவுடைய ஆட்சி காலத்தில் சிதம்பரம் வந்து அங்கே அனுப்பப்படலை. ஆனால் அதுக்கு முன்னாடி 2 பேர் போயிட்டு வந்திருக்காங்க வேற வேற நிலையிலிருந்து. எஸ்.எம். கிருஷ்ணா போயிருக்காரு வேற நிலையிலிருந்து. அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்தோம். சரித்திரம்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்டது என்னுடைய பிறந்த நாள் அன்றைக்கு அப்படின்னு சொல்லி மோடி நேற்றுக்கு பேசுகிறாரு. இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு நாடு அப்படிங்கிறதே அங்கீகரிக்கப்படாமல், ஒத்துக்கொள்ளாமல், இந்த அரபிக் எமிரேட்ஸு அந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் ஒத்துக்கொள்ளாமல் இருந்து கொண்டிருந்ததும், அன்னைக்கு வந்து நமக்கு இந்த அரபிக் கண்ட்ரி தான் ரொம்ப முக்கியம், அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற முஸ்லீம் எல்லாம் செத்து போயிடுவாங்க அல்லது இங்கே ஏதாவது பண்ணிடுவாங்கங்கிற பயமும், பாகிஸ்தானை எப்படி அறகுறையாக டீல் பண்ணிட்டு இருந்தாங்களோ இந்திரா காந்தி அம்மா, ஒரு பக்கம் தைரியமாகவும் ஒரு பக்கமும் அர்த்தம் இல்லாமையும், அதே மாதிரியான விஷயமாகத்தான் இதுவும் நடந்து கொண்டிருந்தது. இப்போ அப்படி கிடையாது. ரொம்ப தெள்ள தெளிவாக 2 முறை அவர் போயிட்டு வந்திருக்கார். நேற்றுக்கு போயிருக்கிறது 2வது முறை. முதல் பிரதம மந்திரியாக இந்தியாவிலிருந்து போனதும் அவர் தான். அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இஸ்ரேல் அப்படிங்கிறது எதுக்கு வேணும் நமக்கு என்ன அவங்க அணு ஆயுத வசதிகள் கொடுக்க போகிறாங்க, போர்ன்னு நடந்ததுன்னா நமக்கு அவங்க அங்கேருந்து சப்ளை பண்ணுவாங்களா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நிலைமையில் எமிரேட்ஸ் நாடுகள், அரபிக் நாடுகளே இந்தியாவோட தோழமையாக தான் இருந்துகிட்ருக்கு.
எதிர்ப்பு இல்லை. இது செய்தாலும் அதை பற்றி அவங்க பேசுறது இல்லை. இப்போ ரஷ்யாவோட நம்ம என்ன டீல் பண்ணாலும் அமெரிக்காவால் ஒன்றும் கழட்டி மாட்டிட முடியாதுங்கிற மாதிரி, யூரோப்பியன் யூனியனோட நம்ம என்ன டீலிங் வைத்தாலும் அதனுடைய நம்பத்தன்மையை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அது எப்போதுமே கொஞ்சம் சந்தேகத்துக்கு உட்பட்ட ஒரு பிரதேசம்தான் அப்படின்னு நாம் நினைக்கிற மாதிரி. அதாவது டீலிங் இருக்கும், ஆனால் சந்தேகம் அப்படியே இருக்கும். ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை இருக்கும், வியாபாரமே இருக்கும், அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை தொடரும். இந்த ஒரு ஸ்டாண்டை கிளியராக எடுக்கிறோம், இஷ்யூ பேஸ்டாக எடுக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஏதோ உலகத்தில் ஒரு பெரிய பிரளயமாகி இவர் மோடி அங்கே சந்திச்சிட்டாரு, மோடியுடைய கட்டிப்பிழி வைத்தியம் பற்றி அந்த பிரதமர் சிலாகிச்சு பேசிட்டாரு அப்படிங்கிறது எல்லாமே 2 நாடுகளுக்குள் நடந்த ஒரு விஷயம் தானே ஒழிய இதனால் பெரிய மாற்றங்கள் எதுவும் வரப்போகிறதில்ல. ட்ரம்ப் குழப்பிட்டு தான் இருக்க போகிறாரு. அவர் 51%ன்னுவார், திடீர்னு 10%ன்னுவார். இப்போ காங்கிரஸ் சீட்டு கேட்குது பாருங்கள் திமுக கிட்ட. முதல்ல 117 சீட்டு கேட்டுருச்சு. அன்றைக்கி ராத்திரி பூரா செல்வ பெருந்தகை தூங்கலை. அப்புறம் 41 கேட்டபோது ஸ்டாலின் ஐயா தூங்கலை. இப்படி என்ன தான் கேட்க போகிறாங்க? அந்த மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு டாரிஃப் விஷயத்தில் குழப்பி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதை ஏன் அனுமதித்தோம் அப்படின்னு கேட்டால், அந்த நாடு ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அதை கொண்டு வர்றதுக்கு அவர் என்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணுறாரு. நாம் என்ன பண்ணுறோமோ பண்ணிட்டு போவோம். நமக்கு இறக்குமதி தானே கம்மி, ஏற்றுமதி தானே அதிகம். அதனால் நாம் என்ன வேணாலும் பண்ணுவோம். இப்படி இஷ்யூ பேஸ்டாகத்தான் டீலிங் நடக்குது. அது இஸ்ரேல் விஷயத்துலையும் அப்படி தான் நடந்திருக்கு. தெளிவான நாடாக, தெளிவான தோழமையாக, உன் கூட நான் இருக்கேங்கிறதுக்காக உன்னுடைய எதிரி என்னுடைய எதிரி இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் நேர்மையாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். முதல் முறையாக மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போன பிறகும் இந்த எப்சின் ஃபைலில் ஒரு சர்ச்சை வந்து எழுந்தது. இங்கே பாருங்கள், நான் அந்த ஃபைல்ஸை பற்றி ஏன் பேச மாட்டேன்னா, உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த பைல்வான் ரங்கநாதன், இந்த இன்னொருத்தர் காந்தராஜ், இவங்க வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அதே மாதிரி இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இதில் ஒருத்தர் பேர் இருக்கு, பேர் இல்லை, இவர் அதுக்குள்ளே போக வேணாம். ஆனால் ஃபைல் என்ன, இஸ்ரேலில் நான் சொல்லி தான் அங்கே போனார், நான் சொல்லி தான் அங்கே நடனம் பண்ணார் அப்படின்லாம் எப்சினில் இருக்கு இல்லையா. பாருங்க, என்ன வேணாலும் அந்த ஆள் எழுதியிருக்கட்டும். அவன் ஒரு பொம்பளையை வச்சுட்டு வியாபாரம் பண்ண ஒரு கேவலமான பிறவி. அவன் புத்திசாலியாக இருக்கட்டும், அறிவாளியாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், யாராக வேணா இருந்துட்டு போட்டோம். அவனுடைய அடிப்படை என்ன, அந்த அடிப்படையை புறம் தள்ளிட்டு தூக்கி போட்டு போயிடுவோம். இப்போது கூவத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் இருந்தால் என்ன, 20 ஏக்கர் நிலம் இருந்தால் என்ன, நீங்கள் பயன்படுத்த போகிறதில்ல. அதானே, முடிஞ்சால் வித்துட்டு ஓட பார்ப்பீங்க. கூவம் தானே உங்கள் பிரச்சனை. அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஆட்கள் கதையெல்லாம் பேசவே கூடாது. அவன் மகாத்மானு மோடியை சொன்னாலும் பேசக்கூடாது, அல்லது டான்ஸ் ஆடினார்னு சொன்னாலும் பேசக்கூடாது. இவனுங்களெல்லாம் விவாதிக்கவே கூடாது. இதெல்லாம் மிட் நைட் மசாலா கேஸு சன் டிவிக்கு தான் ஒத்து வரும். ட்ரம்ப் அவர்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்து தான் ஒரு ஒப்பந்தத்தை இந்தியா கூட போட்டிருக்காரு. அமெரிக்க நீதிமன்றமே ட்ரம்ப்புக்கு வந்து இது அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வாரா மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரு சேலஞ்சு கொடுத்தாரு. அதிகாரம் இல்லைங்கிற வார்த்தையை ஒரு நீதிமன்றத்தால் பயன்படுத்தவே முடியாது. அதுக்கான ஆங்கில டேர்ம் என்ன கொடுத்தாங்கிறது நீங்கள் நாடாளுமன்றத்திலே தான் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. டாரிஃப் வந்து 10%க்கு மேலே போகக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நியாயமான விஷயம். இவர் வந்து எனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துவேன்னு சொல்கிறாரு. அது அவருடைய விவாதம். இது எல்லாமே அமெரிக்கா சார்ந்த பிரச்சனை. நம்மக்கிட்ட வந்து 51%, 25%, நீ ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இவங்ககிட்ட தான் வாங்கணும், இந்த அதிகார வேலைகளெல்லாம் நீ பண்ணாதேன்னு சொல்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. நாம் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கோம், இதுதான் என் ஒப்பந்தத்தில் வந்திருக்கிற கையெழுத்துன்னு தெள்ள தெளிவாக அமெரிக்காவும் சொல்லிடுச்சு. இவர் எல்லாம் கதை விட்டார். அமெரிக்கா வந்து இங்கே வந்துச்சுன்னா விவசாயிகளுக்கெல்லாம் பிரச்சனை ஆகிடும், அந்த விதைகளுக்கெல்லாம் பிரச்சனை ஆகிடும், எல்லாத்தையும் சொன்னார். அப்படியெல்லாம் எதுவும் ஒப்பந்தத்தில் இல்லை. அதோட முடிஞ்சுது. மோடி காத்து கொண்டிருந்தார் இல்லையா, ரொம்ப நாளாக அமைதியாக இருந்துட்டு இதை பற்றி கவலைப்படாமல் பேசாமல் விட்டுட்டு மற்ற நாடுகளோட ஃபேர் ட்ரேடு ஒப்பந்தம், அந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேடு ஒப்பந்தம், அதன் மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருந்தது காரணமே அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு அவங்க நாடு சொல்லுங்கிறது தான். ஆனால் அது அவங்க விவாதிச்சுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. பிரசிடெண்ட்டுக்குன்னு ஒரு தனி பவர் இருக்கா, அவங்க பேசிக்கிட்டோம், நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம். நீ இப்போ என்ன பண்ண போகிற சார், 10%ஓடு நான் நிறுத்திக்கிறேன், அல்லது 18%ஓடு நான் நிறுத்திக்கிறேன், உனக்கு நான் என்ன பண்ணணும், கொஞ்சம் இலவசமாக கூடிய நாடு ரொம்ப மோசமாக இருக்குது, இவ்வளவுதான் ஒப்பந்தம் நடந்தது. இதில் எங்கே ப்ரெஷர் வருது? இப்போ அமெரிக்காவிலேருந்து இங்கே இறக்குமதி ஆகக்கூடிய ஒரு பொருளுக்கு நான் டேக்ஸ் விதிக்கலை அப்படின்னா அது என்னை ஏன் பாதிக்காதுன்னு நான் சொல்கிறேன்னா, அது கொடுக்குற எந்த பொருளுமே சாமானிய மக்களுக்கானது அல்ல. சாமானிய மக்களுக்கானதல்ல. அவங்க கொடுக்குற எந்த பொருளாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதுக்கான சலுகை கொடுத்துட்டேன் நான் ட்ரம்ப்புக்கு. கொடுக்கணும்னு சொன்னால் 105 நாடுகள் கடன் கொடுத்துருக்கு அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா வாங்காத கடனே கிடையாது, கொடுத்து தான் ஆகணும் பச்சாதாபத்தில். அப்படி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி ஐயா
சரண்டர் ஆகிட்டேன்னு சொன்னதும் தப்பான வார்த்தை, ட்ரேட் ஒப்பந்தம் பொய், அதில் என்னென்னோ கொண்டு வந்துட்டாருன்னு சொன்னதும் தப்பான வார்த்தை. இன்றைக்கி நீதிமன்றம் இந்த ட்ரேட் ஒப்பந்தத்தெல்லாம் பற்றி பேசலை. நீதிமன்றம் சொன்ன அந்த விஷயத்தினால ட்ரேட் ஒப்பந்தம் ஒன்றும் தப்பாக போகிறதில்ல, ட்ரேட் ஒப்பந்தம் ஒன்றும் தப்பாக போகிறதில்ல. அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் நேரு விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னும் வழக்கு வந்து பதிவு பண்ணலை. இதற்கு வந்து இன்பதுரை அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எழுதியிருக்காரு இன்பதுரை அவர்கள். ஸோ இந்த விவகாரத்தில் வெறும் கடிதம் பரிமாற்றமே தான் போக போதா இல்லை என்ன? இல்லை ஈடியை பொறுத்த வரைக்கும் அது வந்து தெள்ள தெளிவாக குற்றப்பத்திரிகையை கொடுத்துட்டு தானே பேசிச்சு. இப்ப நீதிமன்றம் சொன்னதுனால அது வழக்காக மாறப்போகிறது, அது வந்து ஒரு விவாதமாக மாறப்போகுது, விசாரணையாக மாறப்போகுது, அவ்வளவுதான். அது ஏன் நேத்திக்கே செய்யல, நாளைக்கு செய்ய போறியா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு ஈடி தான் பதில் சொல்லணும். பண்ண முடியாதுங்கிறது இல்லை. நான் ஏற்கனவே உங்களுடைய இன்னொரு விவாதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு கொடுப்பாங்க, இவங்க எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஈடிக்கு எஃப்ஐஆர் போட மாட்டேன், அது எப்படிங்க அவர் மேலே போட முடியும்? எங்களுக்கு அவருக்கு ஏகப்பட்ட வரவு செலவு இருக்குது. அவர் யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவருக்கெல்லாம் 2000 கோடிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயங்க. அவருக்கு 20,000 கோடிக்கு ஏதாவது ஊழல் பண்ணாருன்னா எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாம் புலம்பிட்டு திரிந்துக்கிட்டு இருந்த, பயந்துக்கிட்டு இருந்த ஸ்டாலினுக்கு இப்போ நீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு, ஈடி தன்னுடைய வேலையை செய்ய போகிறது. ஆனால் ஒரு கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன், பலமுறை சொல்லியிருக்கேன். 78 வருடங்களில் 15 அரசியல்வாதிகளை மட்டும் தான் நீதிமன்றம் தண்டிச்சிருக்கு. ஸோ நீதிமன்றம் நமக்கு ஒரு தடையாக இருக்குது. பாண்டு விஷயத்தையே புரிந்து கொள்ளாத ஒரு நீதிமன்றம் இந்த மாதிரி விஷயத்தில் பெருசாக எதையும் சாதிக்க போகிறதில்ல. பட் ஈடி தன்னுடைய நடவடிக்கையை ஒழுங்காக செய்யுது. அந்த கேஸில் நேரு தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் பிஜேபியிலே வந்து சேர்ந்தாலும் தப்பிப்பதற்கு வாய்ப்பில்லை. இல்லை அதிமுக இந்த வழக்கை திரும்ப பெற்றுடுச்சுன்னா இந்த எதுக்காக திரும்ப பெறணும்? ரகசிய உடன்படிக்கை ஏதாவது? இந்த பாருங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், ஈடி ஒரு விஷயத்துக்குள்ளே வரணும்னா ஒன்றா அங்கே ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். இன்றைக்கி எஃப்ஐஆரோ பழைய எஃப்ஐஆரோ இருக்கணும், 8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் கூட இருக்கலாம், அல்லது நீதிமன்றம் சொல்லணும். இப்போ நீதிமன்றம் தானே சொல்லியிருக்கு, ஈடி இறங்கி வேலை செய்ய போகுது. தேர்தலுக்கு முன்னாடியே செய்யுமா? தெரியாது. தேர்தலுக்கு அப்புறம் தான் செய்யுமா? தெரியாது. ஏன்னா இந்த நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே புரியல. திமுகவாவது ஒரு குடும்பம், 13 குறுநில மன்னர்கள். நீதிமன்றம் 250 குடும்பம் இந்தியாவில். அவனுங்களுக்குள்ளேயே தான் நீதிபதி வருவாங்க, அவங்களுக்குள்ளேயே தான் மேலே உட்காருவாங்க. புரியல. இல்லை, தேர்தல் நெருக்கத்தில் அமைச்சர் நேரு மீதான இந்த வழக்கை எடுக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே இருக்க ஒரு காழ்ப்புணர்ச்சி. திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 தொகுதிகளுக்கான பொறுப்பாளராக அவர் இருக்காரு. ஸோ அவரோட பேஸ்மெண்ட்டை காலி பண்ணிட்டோம்னா தொகுதியெல்லாம் கைப்பற்றிடலாம். அவர் உடைக்கிறதுக்கான வேலை தான் இப்போ பிஜேபி பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற தகவலாம் சொல்கிறாங்களே சார். நேருடைய அந்த 45 தொகுதிகள் வந்து மக்கள் எல்லாம் நேருவை மகாத்மாவாக பார்க்குறாங்க. திடீர்னு நேரு வந்து ஒரு கேடி, சாதாரணமான ஒரு 2000 கோடிக்கு லஞ்சம் வாங்கின ஒரு கேடின்னு தெரிஞ்ச உடனே ஐயோ நேருவை நான் தூக்கி போட்டுரும், இப்படியா பண்ணுவாங்க? அந்த தொகுதியில் இருக்கிறவன் ஏன் திமுகவுக்கு வாக்கு போட்டாங்கிறது அவனுக்கு தான் தெரியும். எந்த தொகுதியில் இருக்கிறவனும் 5 வருடம் ஒரு நாள் திமுகவுக்கு வாக்கு போட்டதில்லை, அது எனக்கு தெரியும். அதோட மேட்டர் முடிஞ்சிருச்சு. நேரு என்ன 2 வருஷம் முன்னாடி பண்ண தப்புக்கா இப்போ வந்து நம்ம சும்மா உட்காந்துருக்கோம்? இப்போ தானே பண்ணார். அவர் யார் தேர்தலுக்கு முன்னாடி தப்பு பண்ண சொன்னா? தேர்தலுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறதாக இருந்ததுன்னா டாஸ்மாக் ஊழல் இன்னும் எதுவுமே முன்னெடுப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அது வருத்தமாக இருக்குது. பல விஷயங்கள் அண்ணாமலை ஐயாவால் கொண்டு வர முடியும். இந்த டெண்டர் விஷயத்தில் அவர் சொன்னார், கண்டிப்பாக யார் யாருக்கு கொடுக்கப்படுறது அவங்களுக்கான என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறது நான் கொண்டு வருவேனாரு. உண்மையிலேயே அதுக்கான நேரம் அவருக்கு கிடைக்கும்போது அவர் அது பண்ணார்னா எனக்கு சந்தோஷம். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நான் பார்த்துட்ருக்கேன். நாங்கள் தான் சொல்கிறோமே, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்திட்டு போங்க. அப்போ நீங்கள் இந்த தேர்தலுக்காக பண்ணுறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? இது எப்படி இருக்குன்னா, இந்த கணவன் சொன்னான், என் வீட்டை எங்கள் அம்மா வரும்போது மட்டும் நீ வந்து வெண்டைக்காய் வாங்கினேன், உங்கள் அம்மா வந்தபோது மட்டும் கத்திரிக்காய் வாங்குறியா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படிலாம் இல்லை, யதார்த்தமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதுக்கும் தேர்தலுக்கு சம்மந்தமே இல்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி சில நாட்கள் முன்னாடி சும்மா முடிஞ்சிடுச்சு, சீட்லாம் ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணோடங்கர் உள்ளாட்சியிலேயாவது எங்களுக்கு பங்கு வேணும், பங்கு கேட்காம எப்படி இருக்க முடியும் அப்படிலாம் மறுபடியும் பேசியிருக்காரு. தாவேக்காவுடன் நாங்கள் கூட்டணி பேசிட்டு தான் இருக்குன்றத மறைமுகாவும் பிரஸ்லேயே சொல்லியிருக்காரு. வேணுகோபால் வந்து இங்கே பார்த்துட்டு போகிறாரு. பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமும் காங்கிரஸ்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, ஆமாம் நாங்கள் தாவேக்காவோட பேசிக்கிட்டு தான் இருக்கோம். தேமுதிக ரேஞ்சுக்கு வந்துட்டாங்கங்கிறீங்க நீங்கள் இல்லையா? அங்கேயும் துரைமுருகன்ட்டையும் பேசுகிறோம், எடப்பாடிகிட்டையும் பேசுகிறோங்கிற மாதிரி வந்துட்டாங்க. காங்கிரஸ் வந்து மூன்றாக பிரிச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் ஒரு மரியாதையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இன்க்ளூடிங் சிதம்பரத்துக்கு இங்கே ஒரு மரியாதை கிடையாது. அவர் பணம் செலவு பழச்சி ஒரு கூட்டம் கூட்டினா அங்கே 4 பேர் வருவாங்க. யாரோ பணம் செலவு வச்சு சிதம்பரம் ஐயா வர சொன்னால் 4 பேர் வருவாங்க. வேற எதுவும் யாருக்கும் அங்கே மரியாதை கிடையாது. ஆனால் தலைவர்கள்னு ஒரு கூட்டம் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொண்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 70+ எல்லாம் இன்றைக்கும் காங்கிரஸை நம்புகிறாங்க.
காங்கிரஸால் தான் நேர்மையாக ஆட்சி நடத்த முடியும்னு நம்புகிறாங்க. இந்த திமுக, திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டை அந்த கதையெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஒன்று. டெல்லின்னு ஒன்று இருக்குது. இந்த டெல்லிக்கு நான் பலமுறை சொல்கிறேன், ராகுல் காந்திக்கு ஃபண்டே டிஎம்கே கிட்டேருந்து தான் போகுது. நாளைக்கு வயரை பிடிங்கிட்டாங்கன்னா அவரால் பல்பை கூட மாற்ற முடியாதுங்கிற அளவில் ஃபண்டு இங்கேருந்து தான் போகுது. அவருக்கு ஃபண்டு யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள். அவர் ஏதாவது பயங்கரமாக எல்லா சொத்தையும் முடக்கி தான் வச்சுருக்காங்க. அப்படி இப்படி பண்ணி நேஷனல் ஹெரால்ட் கேஸும் ஊற்றி தான் மாட்டிகிட்டு இருக்குது. அவருக்கு யார் ஃபண்டு கொடுக்குறாங்க? ரேவந்த் ரெட்டி அனுப்புகிறாரா? டெய்லி இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, நீங்கள் இவ்வளோ எடுத்துக்கோங்கிறாரா? இல்லை சிவகுமார் அனுப்புகிறாரா? இல்லை இமாச்சல் பிரதேஷ்லேருந்து அனுப்புகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபண்டிங் ஒழுங்காக நடந்துட்டு இருக்கிறதே டிஎம்கே. எதுக்கு டிஎம்கே ஃபண்டு பண்ணுது? எல்லாரும் கைவிட்ட ராகுல் காந்திக்கு எதுக்கு டிஎம்கே ஃபண்டு பண்ணுது? பிரதம மந்திரி வேட்பாளர்னு அவரை தான் காட்டியாகணும். ஏன் நீட்டுக்கு கையெழுத்து போடல? ராகுல் காந்தி வந்துட்டுனா கையெழுத்து போடு. நீ வந்தால் கையெழுத்து போடுவேன்னா இப்போ ராகுல் காந்தி வரணுங்கிற. நாளைக்கு ராகுல் காந்தியும் வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, ஏன் நீட்டுக்கு எதிராக கையெழுத்து போடலாம்? இல்லைங்க, அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் நடக்கும். இப்படியே பேசிகிட்டு இருப்பியா? நீ ஏன்டா கையெழுத்து போடல? இதானே கேட்குறோம். கனிமொழி அம்மாட்ட என்ன கேட்குறாங்க? நீட்டுக்கு என்னங்க ஆச்சுன்னு. ராகுல் பிரதமர் ஆனால் இவர் கையெழுத்து. ஸோ பழி போடுறதுக்கோ அல்லது இந்தியாவில் தானும் இருக்கும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கோ அவங்களுக்கு காங்கிரஸ் தேவைப்படுது, ராகுல் காந்தி தேவைப்படுது. அதனால மாதம் கப்பம் ஒழுங்காக போயிட்டு இருக்குது. அவர் எப்படி டப்புக்குன்னு மாற்றி முடிவு எடுப்பார்? தாவேக்காவோட போனால் நல்லதுங்கிறது தொண்டர்களுடைய எண்ணம். ஏன் தொண்டர்களுடைய எண்ணம்? இது என்னங்க 25 சீட்டு கொடுப்பாங்க, அதில் நாம் 18 வின் பண்ணுவோம், ஆனால் அவங்க 160 நிற்பாங்க, 120 தான் வெற்றி பெறுவாங்க, 4-1 ஊற்றிக்கும் திமுகவுக்கு, ஆனால் நாம் அப்படி கிடையாது, ஜெயிப்போம். இப்படிலாம் புலம்பிட்டு தான் இருக்க முடியும். விஜய் ஏன் இன்னும் பெரிய ஸ்டெப் எடுக்காமல் இருக்காருன்னு கேளுங்க. அதுக்கு மட்டும் என்னால் சொல்ல முடியும். மார்ச் 8ஆம் தேதிக்குள்ளே நான் பிப்ரவரி 8ன்னு பல இதில் தவறான தகவல் கொடுத்துட்டு இருந்தேன். அது மார்ச் 8 தெளிவாக தெரிஞ்சிடும். காங்கிரஸும் திமுகவும் ஒரே இதில் இருக்காங்களா இல்லையாங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். விசிகா இருக்காராங்கிறதும் தெளிவாக தெரிஞ்சிடும். விசிகா 2 முடிவு எடுப்பார். ஒன்று கூட்டணியில் இருக்கும், ஸ்டாலின் தான் முதல்வருக்குன்னு ஒரு அதிகாரம் கிடையாது, இருந்தாலும் அவர் தான் முதல்வர், பட்டியலினத்தவரெல்லாம் முதல்வர் ஆக முடியும், இப்படி முரண்பட்டு பேசிக்கிட்டே பாவம் பொழுது ஓட்டுவார். அப்படி இல்லையா, இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம்ட்டு உட்காந்துருவார். ஏன் புறக்கணிக்கிறோம்னு உட்காந்துருவார்? விஜய் என்னங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தெரியாது. இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும். இந்த தேர்தலில் விஜய் யாருங்கிறது தெரிஞ்சிடும். தேர்தலை புறக்கணிக்கிற அந்த நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா, ஏற்கனவே 2011 மதிமுக புறக்கணிச்சுதான் வேற மாதிரியான ஒரு கட்சி தேர்ந்து இங்கே இருக்குது. அதே நிலைக்கு விசிகா தள்ளப்படாது. ஏன்னா வைகோ 2 தட்டிலையும் போய் பேசினார் பட்டிமன்றத்தில். இந்த பக்கம் இல்லை, அவர் 2011 காலத்தில் அதிமுக மட்டும்தான் ஸ்டாண்டர்டாகவே இருந்தார். அவங்க இவங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை அழைக்காதனால தான் தேமுதிக மட்டும் தான் இவங்க முன்னெடுக்கிறதுல அந்த அதிருப்தியில் தான் அந்த கூட்டணியே வேணாம்னு சொல்லிட்டு அந்த நிலைப்பாட்டுக்கு வந்தார். தேர்தலே ஒரே வரியில சொல்லிடுறேன். அவர் தேர்தலை புறக்கணித்து காரணம் 2 பக்கமும் பேசிட்டு இருந்தார். 2 பக்கமும் சரியா ஒர்க் அவுட் ஆகல. அதிமுக சைட்லேருந்து தேங்க்யூன்ட்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்தார். பட் திருமாவளவன் அப்படி இல்லை. 2016 தெளிவாக பேசிக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி திமுகவை முட்டு கொடுத்து தான் பேசுகிறார். அவர் ஒன்றும் முரண்பட்டு பேசலை. அவர் அதிமுக சிறந்த கட்சினோ அல்லது பிஜேபி தீண்டத்தகாத கட்சி அல்லனோ அப்படிலாம் பேசவே இல்லை. டபுள் ஸ்டாண்ட் எடுக்கலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன சொல்லலாம், இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். அப்போ அவருடைய 10 சீட்டை எடுத்து யாருக்காவது கொடுக்கறதுக்கு குமரிமுத்து ரசிகர் மன்றம், இந்த இன்னொரு பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்களே, அவங்களோட ரசிகர் மன்றத்தோடலாம் திமுக கூட்டணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அதுங்களுக்கெல்லாம் ஒரு சீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக புறக்கணிக்கலாம். திருமாவளவன் புறக்கணிப்பதற்கான வாய்ப்பு 60-40 இருக்குது. ஒரு சீட்டு கூட கம்மி பண்ணாங்கன்னா அது தான் நடக்கும். அதை தான் அண்ணாமலையும் நேற்றுக்கு உங்களுக்கு சொல்கிறாரு. புறக்கணிக்கிறத பற்றி சொல்லலை, வெளில வந்துடுவாங்கன்றார். வெளில வந்துட்டு கண்டிப்பாக அவர் பாமக ஆல்ரெடி இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு எப்படி வருவார், அல்லது விசிகாக்கு எப்படி போவார், தாவேக்காக்கு எப்படி போவார். ஆனால் இந்த தேர்தலில் விஜய் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. அது என்னங்க அந்த பிரியாணி பெருசாக சொல்லிட்டே இருக்கீங்க, திறக்க மாட்டேங்கிறீங்க. திறந்துட்டா தெரிஞ்சிடும்ல அது என்ன பிரியாணின்னு. அதோட மேட்டர் முடிச்சு அடுத்த தேர்தலுக்கு அவர் வந்துடலாம். அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்து கொஞ்சம் மிக்க நன்றி சார்.